ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பயிற்சி மனமகிழ்ச்சி. குரு பகவான் அப்படின்னாலே பொன்னவன் தான், பணம், சுப காரியத்திற்கு குரு மிக முக்கியமான ஒருவர். அதாவது வண்டி வாகனம், வீடு, நிலம், திருமணம், குழந்தை பேரு, வேலை, இந்த மாதிரி எதில் தடை இருந்தாலுமே அந்த தடையை முற்றிலும் விலக்கி அந்த வேலையை உங்களுக்கு நல்ல மாதிரியாக முடித்து தரக்கூடிய வலு குரு பகவானுக்கு உண்டு. இந்த 2025 14/5/2025 ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதாவது மிதுனம்ன்றது புதனுடைய வீடு, புத்தி தாதா, சரிங்களா? அவருடைய வீட்டில் செல்லக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மையை இரட்டிப்பு பலனாக தருவார். ஏன்னா புதன்னாவே இரட்டிப்பு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டான மாற்றங்கள் கட்டாயமாக உண்டு. குரு பகவான் சுப நிகழ்ச்சியிலிருந்து அந்த தடைகளை முற்றிலும் விலக்குவார். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும், நல்ல விசேஷம் உண்டு, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு குருவுக்கு உண்டு. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அதாவது தான தர்மத்தில் புகழ் பெற்றவர்னு வச்சுங்க, அவங்க முன்னாடி ஒரு ஏழ்மையானவர், வறுமையில் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவரை அந்த மிகப்பெரிய செல்வந்தர் கண் பார்வையில் பட்டுட்டாலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அவருக்கு கொடுத்து மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார். புரியுதுங்களா? அது மாதிரி தான் குரு பகவான் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய பார்வை பட்டுடுச்சுனாவே, அவர் பார்வையில் நீங்கள் பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் முழுமையாக கிடைக்கும். அதனால் அடுத்த ஓராண்டு இந்த குரு பயிற்சியினால் நிச்சயமாக யோகம் உங்களுக்கு உண்டு. அதில் நிச்சயம் மாற்றம் உண்டு. நல்ல செல்வம் செழிக்கும், செல்வாக்கு உயரும், நீண்ட நாள் சுபகாரிய தடை முற்றிலும் விலகும், வீட்டில் நல்ல விசேஷம் உண்டு, மன நிறைவு உண்டு, யோகம் நிச்சயமாக காத்துட்ருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தை குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசிக்கு 14/5/2025 நகர்றாரு. அடுத்த ஓராண்டு காலம் மிதுன ராசியில் தான் இருப்பார். கன்னின்றது புதனுடைய வீடு இல்லைங்களா? எப்போவுமே கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிநாதனுடைய மற்றொரு வீடு தான் மிதுனம். அப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலுமே கூட கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு குருவுடைய 5ஆம் பார்வை 2ஆம் இடமான துலா ராசியில் இருக்கிறது நிச்சயமாக பண வரவை இரட்டிப்பாக்கும். 2 மடங்கு வருமானம் உண்டு, ஒன்றுக்கும் மேற்பட்ட வரவு உண்டு, குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருக்கும், குடும்பத்தால் ஆதாயம் உண்டு. குடும்பம் அமையாமல் இருந்தவங்களுக்கு நிச்சயம் நல்ல குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க குடும்பத்தோடு ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அது முற்றிலும் விலகும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். நல்ல பேச்சாற்றல், உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். உங்களுடைய செயல்களிலும் நிச்சயம் வெற்றி இருக்கும். குடும்பத்தால் ஆதாயம் உண்டு. அதே மாதிரி நல்ல வருமானம் உண்டு. பொன் பொருள் ஆடை ஆபரணம்னு அதனுடைய சேர்க்கையும் இரட்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி நல்லாவே உங்களுக்கு க்ரோத் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா கன்னி ராசிக்கு தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தனம் இரட்டிப்பாகும். நல்ல பண வருமானம் ஏற்படும். நல்ல பணம் முயற்சி சிறப்பாக இருக்கும். வாக்கு சாதுரியம், வருமானம், எண்ணற்ற ஆதாயம்னு ரொம்ப நல்லாயிருக்கும். குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தனுஷ ராசியில் விளருது. 4ஆம் இடம்ன்றதே தாயாரை குறிக்கக்கூடியது. வண்டி வாகனம், வீடு, சொத்து சுகம், படிப்பு, உங்களுடைய சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான். அதுவும் குருவுடைய வீடு. குரு பகவான் தன் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 10லேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வீடு அமையும், இடம் அமையும், சொத்து சுகம் அமையிறது, வீடு கட்டுறது அல்லது கட்டிய வீட்டை வாங்கிறது, வீடு மாறுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும், தாய் வழி உறவினர்களால் பலன் அனுகூலமாக இருக்கும், தாயார் முயற்சியில் வெற்றி பெறுவாங்க, தாயாருக்கு பேர் புகழ் ஏற்படும், நல்ல கௌரவம், செல்வாக்கு ஏற்படும், சொல்வாக்கு ஏற்படும், அற்புதமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் அமையிறது, படிப்பு விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறது, படிப்பு சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, அதுக்கான முயற்சிகள் வெற்றி பெறுறது, உங்களுடைய சுகமேன்மை சிறப்பாக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் முழுசாக நிறைவேறும். கலைத்துறை, சினிமா,
ஆக்ஷன், உங்களுடைய செயல்பாடுகளில் அற்புதமான முன்னேற்றம் இருக்கும். குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் பார்க்கறதுனால சுகமேன்மை நிறைவாக இருக்கும் கன்னிராசிக்கு. குருவுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணஸ்தானம் கும்பராசி. பொதுவாகவே 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி இது 3த்தையும் மிக முக்கியமாக குறிக்கக்கூடியது. தாய்மாமனையும் குறிக்கும். அப்போது அந்த இடத்த குரு பார்க்கறதுனால தாய்மாமன் வழியில் நல்ல அனுகூலமான பயன் பலன் உண்டு, முன்னேற்றம் உண்டு, நல்ல மாற்றம் உண்டு. தாய்மாமனுக்கு அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல வேலை அமையும். கடன் சுமையிலிருந்து நிச்சயமாக மீளுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ செலவு விரயம் குறையும். மருத்துவர்களால் நன்மைகள் உண்டு. எண்ணற்ற ஆதாயம் உண்டு. முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிரி இருக்க மாட்டான். எதிர்ப்பு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. கடந்த காலகட்டம் போட்டி, எதிர்ப்பு, தடை, தாமதங்கள், வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். சிலர் இருந்த வேலையை இழந்திருப்பாங்க. சிலர் கடன் பட்டு இருப்பாங்க. கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப சிரமங்களையும் ரொம்ப கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க. பட் இப்போ குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல வருமானம் இருக்கும். கை நிறையா சம்பாதிப்பாங்க. உத்தியோகத்தில் ஒரு உயர் பதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருப்பாங்க. 6ஆம் இடத்தையே பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு. கடன் சுமையிலிருந்து மீள்றது, உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, இன்னும் எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் முழுசாக இங்கே அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் இருக்கிறது. 10ல் குரு பதவி பறிப்போன்னு சொல்லுவாங்க. அதனால் சில விஷயங்களில் கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ஏங்க குரு எப்படிங்க கோவம்னு நீங்கள் கேட்டாலுமே கூட உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி இல்லைங்களா, நேர் 7 மீனாம் இடம், மீன ராசி. அப்போ அந்த மீன ராசிக்குரியவர், அப்போ அவர் அங்கே இருக்கும்போது தொடர்புகள், நீங்கள் பழகக்கூடிய நபர்கள், உங்களுக்கு எதிர் நிற்கக்கூடிய நபர்களிடையே வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது, ஒரு சில விஷயங்களில் பொறுத்து போகிறது ரொம்ப நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கியவர் காடாழ்வார்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொறுமை உங்களுக்கு மிகவும் தலைமை சிறந்ததாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகளும் வழிவகைகளும் அமையும். ஒரு முயற்சி அது முடிஞ்சால் மற்றொரு முயற்சியின் மூலமாக அதை வெற்றி பெறுவாங்க. ஒரு வாய்ப்பு தவறி மற்றொரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த கன்னி ராசிக்கு வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயம், தொடர்புகள் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனாங்கன்னா நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு நடக்கிறது, கொஞ்சம் அனுசரித்து போகிறதுனால நீங்கள் ஒன்றும் கெட்டிட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் குடும்பம் பின்புலனாக நிற்கும். உங்களுக்கு பக்கபலமாக குடும்பம் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன், நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கலாம், நீங்கள் செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம இருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டையும் உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்கக்கூடியது குடும்பம் இங்கே உங்களுக்கு துணை நிற்கும். அதனால் மனக்குழப்பம் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்யுங்க. உங்களுடைய செயலில் முழுமையாக உறுதியாக தன்னம்பிக்கையோடு இருங்க. மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவற்ற நிலையில் எந்த முடிவும் வேணாம். தைரியமாக இருங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக வெற்றி உண்டு. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தர தயாராக இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ஒரு விதத்தில் 6ஆம் இடம் பார்க்கறதுனால எதிரி, கடன் தொல்லை, தொந்தரவு நிச்சயமாக படிப்படியாக குறையும். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்குன்னு சொல்லுவாங்க. அதில் இதெல்லாம் சிம்பிள், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். நல்ல உத்தியோகம் அமையும். சிலர் இருக்கிற வேலையை விட்டு புதுசாக ஒரு வேலையை அமைச்சிக்கிட்டு அதில் நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. அதனால் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வேலை இழந்தவங்களுக்கும் சரி, நல்ல வேலை அமையும். நல்ல வெற்றி உண்டு. நல்ல முன்னேற்றம் உண்டு. மனதில் கவலை வேண்டாம். தைரியமாக செயல்படுங்க. அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. எதை பற்றியும் பெருசாக போட்டு குழப்பிக்க தேவையில்லை. பொதுவாகவே இது குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன் தனித்தது. மற்ற கிரகங்களை நம்ம இங்கே பெருசாக கம்பேர் பண்ணல. ஏன்னா சனி, ராகு, கேது, சூரியன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன், மற்ற கிரகங்களை நம்ம இங்கே எடுத்துக்கல இல்லைங்களா. இது குருவினால் ஏற்படக்கூடிய பலன் மட்டுமே. மற்ற கிரகங்களின் அமைப்பு பொறுத்து இந்த பலன் கூட குறைய இருக்கலாம். ஏன்னா இது குரு பயிற்சின்றதுனால குருவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் கொடுக்கக்கூடிய பலன் இந்த கன்னிராசிக்கு எது மாதிரி கிடைக்கும்ன்றது மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.